சென்னையில் இருக்க டிஎன்இபி தலைமை அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கள் மாயம். அந்த 18 ஹார்ட் டிஸ்கை திருடினது யாரு? அந்த 18 ஹார்ட் டிஸ்கில் அப்படி என்ன இருந்துச்சு? யாரை காப்பாற்ற அந்த 18 ஹார்ட் டிஸ்கள் திருடப்பட்டுச்சு? இது திருட்டா இல்லை ஆதாரம் அழிப்பா? அதுவும் குறிப்பா மே 16, 17 தேதின்னு சொல்றாங்க திருடினது. அப்படி மே 16, 17 திருடினாங்கன்னா அன்னைக்கு தான், மே 16ஆம் தேதி அன்னைக்கு தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சராக, மின்வாரியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். யாரை நோக்கி, யாரை அட்டாக் பண்ண இந்த திருட்டு? நான் உங்கள் கார்த்திக். இது சாமானியனின் குரல். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை. தமிழகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்கிறது சென்னையில இருக்க டிஎன்இபி தலைமை அலுவலகத்துல இருந்து காணாம போன அந்த 18 ஹார்ட் டிஸ்கை பத்தி தான். அந்த 18 ஹார்ட் டிஸ்க்ல டெண்டர் தொடர்பான ஆவணங்கள், நிர்வாக ரகசிய ஆவணங்கள் போன்ற பல ஆவணங்கள் அது உள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. இது போன்ற ஒரு முக்கியமான ஹார்ட் டிஸ்கை திருடுவதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்? அதுவும் குறிப்பா மே 16, 17 இந்த தேதியில தான் திருடப்பட்டதா சொல்லப்படுது. மே 16ஆம் தேதி தான் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மின்வாரியத்துக்கு பொறுப்பேற்றார். அப்படி அவர் பொறுப்பேற்ற அன்னைக்கே அதை திருடுறதுக்கான உள்நோக்கம் என்னவா இருக்கும்? இப்போ ரீசெண்டா ஒரு மே 25 தேதியில மின்வாரியத்தோட கான்ட்ராக்டர்ஸ் அவங்களோட ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அந்த பிரஸ் மீட்டோட சின்ன கிளிப் போடுறேன், கேளுங்க. காசி மட்டும்தான் டிசைடிங் அத்தாரிட்டிங்க. மினிஸ்டருக்கு வந்து அவர் தான் ஆளினால். நம்ம மினிஸ்டர் ஏன் கேஸுக்கு எடுத்துக்கோங்க, 35% பழைய. நீங்க சிவசங்கர் எடுக்காதீங்க. சிவசங்கர் வந்து மேரி ரப்பர் ஸ்டாம்ப். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு எங்களுக்கு, நாங்க வந்து ஒன்லி சிக்னேச்சரிங் அத்தாரிட்டி, அவங்க தான் எல்லாம் பாக்குறாங்கன்ட்டு. இவ்வளோ ஏன் மினிஸ்டர்ல இருந்து எடுத்துட்டீங்கல்ல? மினிஸ்டர் வீடு ஏன் அவங்ககிட்ட இருந்தது? மினிஸ்டர் வீடு அப்போ வரைக்கும் வந்து இவங்களோட ஆபீஸா தான் இருந்து, காசி அங்கே தான் உட்காந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாரு. இந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்ற அந்த காசி என்பவர் யார்? முன்னாள் அமைச்சர், மின்சாரத்துறையோட முன்னாள் அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களோட நெருங்கிய தொடர்புல இருந்ததா சொல்லப்படுது. டிரான்ஸ்ஃபார்ம் டெண்டர் முறைகேடுல அவர் பேர் குற்றம் சாட்டப்பட்டதா சொல்லப்படுது. இது போன்ற நபரை தான் இப்போ ரீசெண்டா சிடிஆர் நிர்மல்குமார் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருக்கு. அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை திருடினது யார்? யாரை காப்பாற்ற இந்த ஹார்ட் டிஸ்கை திருடினாங்க? ஒரு அமைச்சரே இல்லை, எம்எல்ஏக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுப்பீங்களா? அவ்வளவும் அப்பட்டமான முறைகேடுகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க. அந்த டெண்டர் கான்ட்ராக்டரோட கூற்றுப்படி போன ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முழு சலுகையும் மின்சார வாரியத்தில் கொடுக்கப்பட்டதா அவரோட குற்றச்சாட்டு அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் காணும் காலையில சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது மதியமே திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதோட உள்நோக்கம் என்ன? ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 கோடி வந்து கமிஷன் வரும். ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டும் கமிஷன் வாங்குறது. இதே மாதிரி நீங்க மத்த இதை பார்த்துக்கோங்க. பொதுவா ஒரு அரசாங்கத்தோட ரகசிய தகவல்கள், நிர்வாக பிரச்சனை, நிர்வாகத்தை பத்தின தகவல்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோரேஜா வைக்கிறதுன்றது ஒரு நிர்வாக குறைபாடை சுட்டி காட்டுற விஷயம். அப்படி இங்கேயும் ஒரே ஸ்டோரேஜில் தான் இருக்கா, இல்லை இங்கே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் பயன்படுத்தப்பட்டுச்சா, இதுக்கு இல்லை இந்த ஹார்ட் டிஸ்க்கு வேற பேக்கப் இருக்கான்றது சாமானியர்களால் எங்களோட கேள்வி. ஸோ இப்போ நடக்கிற இந்த விசாரணை, திரு காசி அவர்களை இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வருவாங்களா? அவர் மூலமாக இங்கே பல உண்மைகள் வெளிப்படுமா? அதை தாண்டி இந்த விசாரணையில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆய்வு, மற்ற எல்லா விசாரணை முறைகளும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட வெளிப்படுத்தணுன்றது தான் சாமானியனாகிய என்னோட கோரிக்கை. ஸோ மக்களே, இந்த 18 ஹார்ட் டிஸ்கோட விவகாரத்தில் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.